சபாநாயகர் தேர்தல் நிறைவுற்றிருக்கிறது. இதில் பிரதமர் சபாநாயகரை வாழ்த்தி பேசினார், அவருடைய பணி எப்படி இருக்கணும்னு பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசினார். மற்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். சார் வணக்கம். இதில் தோல்விதான் அப்படின்னு இந்தியா கூட்டணிக்கும் தெரியும், நம்பர் இல்லை அப்படின்னு. இந்த தேர்தலில் நிற்பதற்கு, அதுவும் ஒரு வரலாற்று ரீதியில் ஒரு முறை தான் இது மாதிரி ஒரு தேர்தல் நடந்திருக்கு, நிற்பதற்கான காரணம் என்ன? இந்தியா கூட்டணி இதில் என்ன சாதித்து விட்டது? இல்லை, இதில் முதல்ல எப்படி பார்க்கணும்னு சொன்னால், சபாநாயகருக்கான போட்டி என்பது வரலாற்றில் நடந்ததே இல்லை. அல்லது 47 ஆண்டுகள் கழித்து நடக்குது, 67 நடந்தது, 76 நடந்தது, அப்புறம் இப்போ நடக்கு என்பதெல்லாம் தான் ஊடகங்கள் செய்தி. 76 என்பது வேறு. இப்பொழுது இது போட்டியாக போட்டி போடலை. நீங்கள் துணை சபாநாயகர் மரபு ரீதியாக எதிர்க்கட்சி கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் சபாநாயகர்களும் போட்டி. இது ஒரு அடையாள எதிர்ப்பு தான் சபாநாயகர் போட்டி. ஃப்ரெண்ட்லி கண்டஸ்டையும் கூட குறைவாக அழகாக சொன்னீங்க, அடையாள போட்டி என்பதாகத்தான். அதனால தான் குரல் வாய்க்கெடுப்புன்னு சொன்னோன்னே வேணாம் நீங்கள் தாழில் எழுதி கொடுக்க ஸ்லிப் வாக்க எடுத்து தான் நடத்தணும் என்பதாக வாதம் பண்ணலை அவங்க. துணை சபாநாயகர் பதவி கேட்டாங்க. துணை சபாநாயகர் பதவிக்கு இப்போ இறங்கி வந்திருப்பாங்கன்னு தெரியுதா? ஏன்னா ஒரு போட்டி அதிலே வென்று விட்டாங்க. துணை சபாநாயகர் பதவியில் எந்த உறுதியும் இல்லையே. இல்லை, அவங்க உறுதியாக கொடுக்கவில்லைன்னு சொன்னதுனால தான் இவங்க நின்றதே சபாநாயகருக்கு. அதனால் எதிலையும் நீங்கள் எண்ணிக்கையில் 60 எண்ணிக்கை குறைந்திருக்கலாம். மோடியினுடைய வெற்றி, பாஜகவினுடைய வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அணுகுமுறையில் என்பதை காட்டியது தான் அவர்கள் பக்கம். என்றாலும் கூட மிக அழகாக இப்பொழுது ராகுல் காந்தியும் சேர்ந்து தான் அந்த சபாநாயகரை கொண்டு போய் அமர வைப்பது என்ற அந்த வெற்றிக்கு பிறகு நடந்த நிகழ்வு இருக்குதே, நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் இதே ராகுல் காந்தியை நீக்கம் செய்தது என்ற ஒரு இடத்திலேயே அவரையே இவர் போய் உட்கார வைக்க வந்துவிட்டது நிலைமை வந்துருச்சு என்பதாகத்தான் எதிர்க்கட்சியினுடைய பலம் இந்த இடத்துல. இங்கே ராகுல் காந்தி ப்ரொஜெக்டட் இருக்காரு. ஏன்னா அன்று ராகுல் காந்தி இல்லாத ஒரு அவை இருந்தது. இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பிரதமருக்கு அருகே கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு முக்கியத்துவமாக வளர்ந்திருக்கு. அதே மாதிரி அவரும் ரொம்ப மென்மையாக அழகாக அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நாங்களும் கூட இந்தியன் என்ற எதிர்க்கட்சிக்காரங்களும் கூட இந்திய மக்களைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், அதையும் நீங்கள் கணக்கில் எடுக்கணும் என்று மென்மையாக சொல்ல, அதையே இன்னும் அழுத்தமாக பாகுபாடு இல்லாமல் நீங்கள் 3 முறை. ராகுல் சொல்றது மெஜாரிட்டி தான் கவர்மெண்ட் நடத்தலாம், மெஜாரிட்டி இருக்கு, ஆனால் நாங்கள் மக்களுடைய குரல் அப்படின்றாரு. நாங்களும் அதாவது நாங்கள் மக்கள் குரல்னால் நாங்கள் மட்டும் மக்கள் குரல் என்ற பொருள் அல்ல. மக்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனிங்க என்ற விஷயத்தை மென்மையாக அவர் சொல்ல, இவ்வளவு அழகாக மென்மையாக நிதானமாக ராகுல் பேசியது என்பது அவருடைய முதிர்வை முதிர்ச்சியை முதல்லையே நிரூபித்ததை காட்டுது. அதே போல் நம்ம TR பாலுவும் அதை 3 முறை பாகுபாடு இல்லாமல் சொன்னது ஓம் பிர்லாவையே சிரிக்க வைத்தது போல் இருக்கிறது. நமக்கு நினைவுக்கு விடக்கூடாது, பழைய ஓம் பிர்லாவினுடைய காலத்தில் மொத்தமாக கொத்தாக எதிர்க்கட்சிகளை 150 பேர் வெளியே போனாங்க. ஆமாம், என்பதையும் நினைவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் இந்த செய்தியை பார்க்கணும். அதே போல் இணைந்தே நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்வார்கள். சவாலான ஒரு நாடாளுமன்றம் இல்லையா? ஏன்னா எதிர்க்கட்சிகளுடைய பலமே அவங்களும் 240 வந்துட்டாங்க, 237, இன்னும் சிலரில் ஆதரவு 240 இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 பேர் தான் டிஃபர் ஆகுறாங்க ஒரு ஆட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும். ஆமாம். ஸோ இவங்களை ஒன்றிணைத்து பழைய ஓம் பிர்லாக்கும் புது ஓம் பிர்லாக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இல்லை, புது ஓம் பிர்லாவை நாம் எதிர்பார்ப்பது பழைய ஓம் பிர்லா ஆட்சியாளர்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் அப்படியே பிரதிபலிக்க நினைத்திருக்கலாம், நமக்கு தெரியல. செயல்பாடுகளை பார்த்தால் அப்படி தெரியுது. புது ஓம் பிர்லா கோட்டாவினுடைய எம்பியாக அந்த நாட்டு மக்களுக்கு தானே போய் நகரும் மருந்தகங்களை, நகரும் மருத்துவமனைகளை கொண்டு சென்றவர் என்று பாராட்டினாரே பிரதமர். அந்த புது ஓம் பிர்லா மக்களிடம் எடுத்து செல்வதற்கான புது ஓம் பிர்லா என்பதாக நாம் எதிர்பார்ப்போம். நம்பிக்கை தான் எல்லாமே. இப்படியாக நாம் ஓம் பிர்லாவிடமே இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பது என்பதைத்தான் TR பாலுவும் சுட்டிக்காட்டி. நீங்கள் அதிலே சொன்னீங்க, மோடி மாறிட்டாரா, பாஜக மாறிடுச்சா? பாஜக மாறல, மோடி மாறல, ஏன் சபாநாயகர் கூட மாறல, வேறு என்ன நம்பர் மாறினா இவங்க மாறிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சிந்தனை ரீதியில், செயல்பாடு ரீதியில் சபாநாயகர் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில், அவராவது மாற வேண்டும் என்ற அழுத்தத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சபாநாயகரில் தான் ஒரு பெரிய செக் வைக்க போகிறார் சந்திரபாபு நாயுடு, நிதிஷும் கேட்குறாரு அப்படின்னா ஆரம்பத்தில் சொல்லப்படுது. இவங்களாம் அந்த ரேஸ்க்கோ பக்கத்துலேயோ கேட்ட மாதிரியான தகவல்களோ
இதெல்லாம் அரசல் புரசலாக இருந்தது தவிர இது பொதுவெளியிலேயே வரல. என்ன நடந்திருக்கு இதில்? இல்லை, இரவு பூரா பேசினார் ராஜ்நாத் சிங், சந்திரபாபு நாயுடுலாம் வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு தெரிந்த செய்திகளிலிருந்து நிதிஷை சுற்றி வரை உள்ள எல்லோருமே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், அவர் மட்டும் இன்னும் தயங்குகிறார் என்பதும் வந்துச்சு. ஆனாலும் கூட மாற்றாக உள்ள ஏற்பாடுகளும் பண்ண முடியும் என்பது மோடி அமித்ஷாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே உள்ள அதிகாரத்தில் யார் இருந்தாலும் செய்வாங்க என்ற அணுகுமுறை என்ற செய்திகளும் வந்துச்சு. இத்தனைக்கு மத்தியில் எல்லோரும் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் அப்படியெல்லாம் போட்டியாக கேட்கல, நீங்களே இருந்துக்கிடுங்க என்ன என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க என்பது தான் தெரிய வருது. அதனால் அவரவர்களுடைய மாநில தேவைகள் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் ஒவ்வொரு இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அந்த மாநில தேவைகள் என்பது அவர்களுக்கு மிக முக்கியம். அதனால் மாநில தேவைகளுக்காக என்ன அகில இந்திய அளவில் உள்ள நாட்டினுடைய தேவைகளில் சில சரிக்கட்டல்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்து கொண்டார்களா என்பது காலப்போக்கில் தெரியும். இல்லை, இதில் சபாநாயகர் பதவியை தக்க வைத்துக் கொண்டதன் மூலமாக பாஜக அரசு பாஜகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் 5 ஆண்டுகளை அவங்க பூர்த்தி பண்ண போகிறாங்கன்ற அந்த கேரண்டியை இந்த நிகழ்வு காட்டியிருக்கா? கேரண்டி காட்டிச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சபாநாயகர் தானே, அவர் தானே நம்பர் வேணும்னா வேணும், இல்லை வெளியே தூக்கி போடுறனா போடலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனாலும் கூட என்ன உடன் இருக்கக்கூடிய அங்கமான கட்சிகள் அவர்களுடைய மாநிலங்களில் உள்ள அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்பு வருகிறதா ஏற்பு இன்மை வருகிறதா என்பதை ஒட்டியும் அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்குது. சந்திரபாபு நாயுடு சிறுபான்மைக்கான இடஒதுக்கீடு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்வதும், நிதிஷ் சாதி அடிப்படையிலான இது எடுத்தே ஆகணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்வதும் என்ன, அதே போல் அக்னிபாத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாகணும். ஏன்னா பீகாரில் பற்றி எரிஞ்சிச்சு ட்ரெயின்கள்லாம், இளைஞர்கள்லாம் கோபமாக இருக்காங்க. வட இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டால் இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பதே என்ன, ஊருக்கு கிராமத்திற்கு ஒரு 10 வீடாவது ஆர்மியில் போடுறவங்க இருப்பாங்க, அதனால் வேலைவாய்ப்பே இதில் தானே எதிர்பார்த்தாங்க என்ற கொந்தளிப்பையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தலாம். இது போன்ற விஷயங்களெல்லாம் கூட என்ன நாளை எதிர்பார்ப்பு என்பதில் ஒவ்வொரு கட்டமும் என்ன மெல்ல நிதானமாகத்தான் எடுத்து வைப்பார்கள் என்று நாம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரையே கூட நம்பலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் இறுதியாக பார்க்க வேண்டியது, அவைக்கு பிரதமர் பழைய மெஜாரிட்டி இருந்தப்போ முதல் முறை வந்தார், முக்கிய மசோதாக்களை வருவார், இறுதி நாளின் போது வருவார். இப்போது எதிர்க்கட்சிகள் சாதாரண நாளில் பிரதமர் பதவி ஏற்கிறாரு அன்னைக்கே எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசன புத்தகத்தை தூக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தினசரி நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? பிரதமர் வருவாரா? அப்படி வந்தால் ஆரோக்கியமான விவாதம் நடக்குமா? எப்படி இருக்கும்? அதாவது முன்னைக்கு இப்போ மாற்றத்தை காட்டினால்தான் என்ன அதன் மூலம் மதிப்பு மரியாதை என்பது வலுவாகும் என்பதை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் உணர்ந்து கொள்வார். ஏனென்று சொன்னால் சர்வதேச ரீதியிலும் அவர் ஒரு மிகத்தான இந்தியாவை அப்படியே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான் என்ற ஒரு இமேஜ், ஒரு பிம்பம் என்பது கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய சுற்றுலாக்கள் மூலமும் கட்டவிழ்த்து ஒரு அறுதியிடப்பட்டது. இப்பொழுது ஏற்கனவே உலகம் முழுக்க தெரிந்த, அவ்வப்பொழுது ஐரோப்பாவில் போய் பேசக்கூடிய, கல்லூரிகளிலும் பேசக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கிறார். அப்போ இந்திய துணைக்கண்டம் அங்கு மட்டும் அல்ல, தன் பாத யாத்திரை மூலம் உலக அரங்கிலும் தனக்கு கிட்டத்தட்ட அறிமுகம் தெரிந்த அளவுக்கு அல்லது சமமான அளவுக்கு ஒரு ராகுல் காந்தி வந்திருப்பது என்பது நிச்சயமாக ஓஹோ போட்டியாளர் ஒருத்தர் இருக்காரு, அதனால் நம்ம கவனமாகத்தான் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கணும் என்ற உணர்வு தலைமை அமைச்சருக்கு வரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.